على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து தனது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஆக்கி வைத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி பத்திலே நம் அனைவரையும் நரகத்தினுடைய விடுதலையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மேலும் கூறுகின்றான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பை மனிதர்களை கொண்டும் கற்களை கொண்டும் தான் நெருப்பை மூட்டப்படுகிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த அளவிற்கு நரக நெருப்பு என்பது மிக கொடூரமான வேதனையாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு நஜ்ஜார் என்ற கூட்டத்தாரினுடைய அந்த தோட்டத்தை நெருங்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோவேரி கழுதையின் மீது ஏறி பயணம் செய்து வருகின்றார்கள். அந்த தோட்டத்தை நெருங்க நெருங்க அந்த கோவேரி கழுதை நடுங்கிக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், பெருமானாரை அந்த கழுதை தள்ளிவிடுமோ, கீழே தள்ளிவிடுமோ என்று நாங்கள் பயந்தோம் என்ற சஹாபாக்கள் கூறினார்கள். அந்த அளவிற்கு அந்த கோவேரி கழுதை நடுங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் கேட்டார்கள், இங்கே யாருடைய கபராவது இருக்கிறதா, யாரையாவது அடக்கப்பட்டு இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், எப்பொழுது மரணித்தார்கள், எப்படி மரணித்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது, அவர்கள் மரணமாகி சில காலங்கள் தான் ஆகின்றது, அவர்கள் ஷிர்க் வைத்த நிலையிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதாக கூறும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் 4 விஷயத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அதில் முதல் 2 நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், கபரின் அதாபுகள் வேதனைகளில் இருந்தும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நாங்களெல்லாம் சத்தமோடு ஆமீன் சொன்னோம் என்பதாக சஹாபாக்கள் கூறினார்கள். காரணம், அந்த அளவிற்கு நரக நெருப்பு என்பது மிக கொடூரமானதாக இருக்கிறது. எனவே இந்த புனிதமான இடத்துல, இந்த புனிதமான இந்த இரவிலே நாமெல்லாம் நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து முழுக்க பாதுகாப்பு தேடி சோனத்தில் ஷேகுமார்களோடு சோனம் நுழைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.